அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சோல்நாட் எபிசோட் 41 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம் அப்படின்னா தங்சானுக்கு அவங்க அப்பா பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடச்சிருக்கோம், அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். இப்போது தங்சானும் மாஸ்டரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டர் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சுவலாக எல்லாமே கரெக்டு தான், ஆனால் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மார்ஷல் சோல் ஹால் வந்து ஏதோ ஒரு சீக்ரெட் பொருளை தேடி தானே போனாங்க, அதுக்காக தானே அவ்வளோ பெரிய சண்டை நடந்துச்சு. அது என்ன பொருள் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா இந்த மார்ஷல் சோல் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த படையும் திரட்டி கொண்டு போய் சண்டை போட்டிருக்காங்க. அப்போ அது முக்கியமான ஒரு பொருளாக தானே இருக்கணும். தங்சான் என்ன யோசிக்கிறான்னா, சோல் போனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். காரணம் என்னன்னா, ஒரு சோல் மாஸ்டருக்கு ரெண்டு விஷயம் முக்கியம். ஒன்று வந்து சோல் ரிங், இன்னொன்று சோல் போன். சோல் ரிங்கை நம்ம யார்கிட்ட இருந்து எடுக்க முடியாது, ஆனால் சோல் போனை எடுக்க முடியும் இல்லையா, அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். பட் ஆனால் மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, இல்லை சோல் போனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறாரு. காரணம் என்னென்னா, இந்த மார்ஷல் சோல் ஹாலில் போப்போட சேர்த்து மொத்தமாக வந்து 3 கிராண்ட் சோல் மாஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க. அப்போ 3 பேர் இருந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வேண்டியதை அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க வந்து வெறும் கையோட தான் திரும்பி போயிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பொருள் ஒன்று டேமேஜ் ஆகிருக்கணும், அப்படி இல்லைனா அதோடைய தன்மையை அது இழந்திருக்கணும். அது என்ன பொருள்? அடுத்து தங்சான் என்ன கேட்குறான்னா, ஒருவேளை சோல் பீஸ்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ சோல் பீஸ்ட்டுக்காக யாராவது போய் சண்டை போடுவாங்களா அப்படிங்கிற கேள்வியை மாஸ்டர் கேட்குறாரு. ஏன்னா ஒரு சோல் பீஸ்ட்டை டார்கெட் பண்ணி வராங்க அப்படின்னா அது சாதாரண பீஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ரொம்ப பெரிய பீஸ்ட்டாக இருக்கணும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் ஒரு சோல் பீஸ்ட்டுக்காக உங்கள் அப்பா வந்து மார்ஷல் சோலாலே எதிர்த்து நிற்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மாஸ்டர் கேட்குறாரு. தங்சானா சொல்கிறான், ஆமாம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, எங்கள் அப்பாவை அடுத்த முறை நேரில் பார்க்கும்போது தான் இது எல்லாத்தையும் கேட்கணும் அப்படின்றான். இந்த டைமில் ராங் திரும்ப வந்துடுறாப்பா. அவள் வந்து அவங்க அப்பா கிட்டேருந்து ஒரு லெட்டர் எழுதி வாங்கிட்டு வந்திருக்கா. அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, இது வந்து சீக்ரெட் ஸ்கில்லாம் கிடையாது, உனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கற்றுக்கோ அப்படிங்கிறாரு. காரணம் என்னென்னா, இவன் வந்து அந்த ஒரு ட்ரைபுக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கான். ஏன்னா அந்த ஹிடன் வெப்பன்ஸ்லாம் கொடுத்துருக்கான்ல, அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்கில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் மேட்ச் அப்படிங்கிறது நடக்க போதுங்க. அதுக்காக எல்லாமே வந்து கூடியிருக்காங்க. இவங்க சொன்ன மாதிரியே யூனிஃபார்ம் அப்படிங்கிறத மாற்றிட்டாங்க. ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது அங்கே தான் இருக்குது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் மாஸ்டர் உள்ளுக்குள்ளே வரார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி மேட்சை நீங்கள் வந்து கைவிட்டுருங்க அப்படிங்கிறாரு. யாருக்குமே ஒன்றுமே புரியல. எர்லாங் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுடைய ஆப்பனண்ட்டை ரொம்ப நாளாக அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்களாம், அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இவருக்கும் ஃப்ராண்டருக்கும் ஒன்றும் புரியல, இப்படியே முழிக்கிறார் திருன்னு மனுஷன். அதான் மாஸ்டர் சொல்கிறாரு, உங்களுக்கு 3 சாய்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ இப்படியே போனீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு 1% சான்ஸ் கூட இல்லை, கண்டிப்பாக வந்து அடிப்பட்டு தான் திரும்ப வருவீங்க. ரெண்டாவது, நீங்கள் வந்து இன்றைக்கி மேட்சை விட்டுட்டு உங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்த மேட்ச்சில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. மூணாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, உங்களுடைய அந்த ஒரிஜினல் டீம் இருக்கு இல்லையா, அந்த 7 பேர் நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா வின் பண்ண முடியும். ஆனால் உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஃபேட் என்ன கேட்குறான்னா, அப்படி யார் தாங்க எங்களுடைய ஆப்போனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த டைமில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எலிஃபென்ட் ட்ரைப் தான் வந்து உங்களுடைய ஆப்போனன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே இவங்களே பயந்து போகிறானுங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டிஃபென்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குமா. இப்போ எங்கள் அரினாக்குள்ளே காட்டுறாங்க, ஆடியன்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மேட்ச் அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்காங்கப்பா. இப்போ அந்த எலிஃபென்ட் ட்ரைபோட சீஃப் இருக்கான் பாருங்க, அவனே வந்து இந்த ஒரு இடத்துக்கு நேரடியாக வந்திருக்கான். இது எல்லாமே யாரோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் சலாஸ் இருக்கார்ல, அவருடைய வேலை தான். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7 ட்ரைப் இருக்காங்க. அந்த 7ல் இவங்களோட ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 6th or above இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எர்லாங் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுடைய மார்ஷல் சோல் வந்து பார்த்தீங்கன்னா வழியாக வரக்கூடிய ஒன்று, அதாவது ஹெரிடிட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இவங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் மேமத்து. இதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் டிஃபென்ஸ் ரெண்டுமே வந்து வேறு லெவலில் இருக்குமா. ஸோ மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு டோர்னமெண்ட்லேருந்து டாப் 5 வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸுக்கு போக முடியும். ஸோ இவங்க இந்த ஒரு மேட்சை விட்டுட்டா கூட இவங்களால ஈஸியாக ஃபைனல்ஸுக்கு போக முடியும் இல்லையா. அதே சமயத்தில் இவங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து இவங்க மறைச்சும் வச்சுக்க முடியும். அதை வந்து மாஸ்டர் சொல்கிறாரு. இப்போ ஃப்ராண்டருக்கு என்னன்னா, ஐயோ என்னோட ரெவன்யூ போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் கவலைப்படுறாரு. எர்லாங்க்கு பயங்கர கோவம், யோ ஃப்ராண்டர் கையில் மாட்டினா அவ்வளோதான் உனக்கு அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, பசங்களோட வாழ்க்கை தான் முக்கியம், இவங்களுக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதான் ஃப்ராண்டரும் பார்க்குறாரு, சரிப்பா எல்லாம் உங்கள் இஷ்டம், ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இப்போ என்ன பேசுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. அந்த டைமில் மூவா என்ன சொல்கிறான்னா, நாங்கள் கண்டிப்பாக சண்டை போடுவோம் அப்படிங்கிறான். அதே சமயத்தில் தங்சானுமே என்ன சொல்கிறான்னா, மாஸ்டர் நீங்கள் எதுக்காக சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறான். அப்போ எர்லாங் ஏதோ பேச வராங்க, ஆனால் மாஸ்டர் வந்து தடுத்துறாரு. இவன் என்ன சொல்கிறான், நாங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்காக மட்டும் சண்டை போடல, நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் சண்டை போடுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் டீம் வராங்கன்றதுக்காக நாங்கள் ஒதுங்கி போனோம்னு வச்சுக்கோங்களேன், எங்களை நாங்களே எப்படி மான்ஸ்டர்ஸ்னு கூப்பிட்டுக்க முடியும் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன சண்டை போட்டு ஜெயிக்கணும் அவ்வளோதானே, எங்களோட டாக்டிக்ஸை நாங்கள் மாற்றிக்கிறோம், அதாவது பிளானிங்கை நாங்கள் மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறான். கண்டிப்பாக நாங்கள் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறான். ஆக்சுவலாக மாஸ்டருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் சந்தோஷம் தான். இங்கே யாருக்கடா இன்னும் அதிகமான சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராண்டருக்கு தான், ஏன்னா வருமானம் வருது இல்லையா. இப்போ இந்த டோர்னமெண்ட் வென்யூ அப்படிங்கிறத காட்டுறாங்கப்பா. எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நிங் இருக்கார்ல, அவரும் இந்த கிராண்ட்பா போன் இருக்காரு பார்த்தீங்களா, 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட டாப்பிக்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அந்த ட்ரைபோட சீஃப் அவன் எதுக்காக வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறாருன்னா, அந்த எலிஃபென்ட் ட்ரைபோட ஆப்போனன்ட் யாருன்னு தெரிஞ்சா உனக்கே புரியும் அப்படிங்கிறாரு. இது எல்லாமே சலாஸ் பண்ணுற வேலை தான் அப்படிங்கிறது நிங்குக்கு நல்லாவே தெரியுது. மாஸ்டருமே வந்து அதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக மொத்தம் அந்த 7 ட்ரைப் இருக்கு இல்லையா, அந்த 7 ட்ரைபில் இந்த சீப் ஆஃப் ஆம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியந்தோ அகாடமிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஹவுத்தியன் ட்ரைப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிங்டம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு சீக்கிரட்டாக சப்போர்ட் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த டிராகன் ட்ரைப் இருக்குல்ல, நம்ம மாஸ்டரோட ட்ரைப், அவங்க வந்து எங்கேயுமே இல்லாமல் நியூட்ரலாக இருக்காங்க. மற்ற 4 ட்ரைப் இருக்க பாருங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மார்ஷல் சோல் ஹாலுக்கு தான் கம்ப்ளீட் சப்போர்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ இந்த மார்ஷல் சோல் ஹாலால் மற்ற 2 எம்பையர் கூட நின்று சண்டை போட முடியறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுதான். இப்போ இந்த கிராண்ட்பா போன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நிங் கிட்ட கேட்குறாரு, ஏன்னா நம்மளோட டீம் வந்து பெஸ்ட் டீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருல்ல. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு அவங்க எலிஃபென்ட் ட்ரைப் கூட சண்டை போட போகிறாங்க, அவங்களால ஜெயிக்க முடியும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் அந்த மனுஷன் சிரிச்சுட்டே என்ன சொல்கிறாரு, இவங்க வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது, ஆனால் இவங்களோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் தங்சானுக்கு வந்து யார் ட்ரைனிங் கொடுத்துருக்குது, மாஸ்டர் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத அவன் கண்டுபிடிச்சிருப்பான். இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறாரு. இப்போ இந்த வென்யூக்குள்ளே டீம் வர ஆரம்பிக்கிறாங்கப்பா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டீம் தான் உள்ளுக்குள்ளே வராங்க. அப்போது அந்த டீமோட லைன் அப்போ பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. காரணம் என்னென்னா, புதுசாக 2 பேரை உள்ளுக்குள்ளே சேர்த்துருக்காங்க. அதில் ஜூசிங் இருக்கா, அட்லீஸ்ட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் டைப்பு. ஆனால் நம்ம ஆஸ்கார் உள்ளுக்குள்ளே இருக்கான், அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பிரான்ச்சை சேர்ந்தவன். இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் கூட சண்டை போட போகிறாங்க. எதுக்கடா இவனை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கார் இல்லையா, அவருக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா இந்த பசங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு அவரே பயங்கரமாக முடிச்சுட்டு இருக்காரு. இப்போ ஆப்பனண்ட்டு அவனுங்க உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. எலிஃபென்ட் ட்ரைப்னு சொன்னாங்க, ஒவ்வொருத்தருமே எலிஃபென்ட் மாதிரி தான்ப்பா இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த டீமே வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு டீம், கிட்டத்தட்ட 3 பேருக்கு மேலே லெவல் 40ல் இருக்காங்க. ஸோ இப்போ 2 டீமே வந்து அசம்பிள் ஆகிட்டாங்க. அடுத்து என்ன, சண்டை தான். பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோடில் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.